மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று காலை நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை காண்பதற்காக திருப்பரங்குன்றம் முருகன், தெய்வானை, பவளக்கனிவாய் பெருமாள் ஆகியோர் மீனாட்சியம்மன் கோவிலில் எழுந்தருளினர். மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்காக திருமண மண்டபம் மற்றும் பழைய கல்யாண மண்டபம் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் 10 டன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. திருக்கல்யாண கோலத்தில் பவளங்கள் பதித்த கல்யாண கிரீடம், வைர ரத்தினங்கள் பதித்த மாலை, தங்க ருத்ராட்ச மாலை அணிந்த மணமேடையில் சுந்தரேஸ்வரரும் முத்துக்கொண்டை, மாணிக்க மூக்குத்தி, தங்கச்சட்டையுடன் மீனாட்சியம்மனின் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் ரிஷப லக்னத்தில் மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மீனாட்சியம்மனும் சுந்தரேஸ்வரரும் மணக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். திருக்கல்யாணத்தை காண வந்திருந்த பக்தர்கள் தாங்களும் மங்கள நான் அணிந்து கொண்டனர். திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தனியார் பக்தர்கள் சபை சார்பில் திருக்கல்யாண விருந்து வழங்கப்பட்டது. நாளை மாசி வீதிகளில் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற உள்ளது. இதனையொட்டி 3 மாவடியில் கள்ளழகரை வரவேற்கும் எதிர் சேவையும் நடைபெற உள்ளது. வரும் 23ஆம் தேதி அதிகாலை தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குகிறார்.